Hi மக்களே, welcome back to our channel. இவ்வளோ டேஸா நம்ம காருக்கு வாங்கின ப்ராடக்ட்டை ரிவ்யூவாக பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு கொலாபரேஷனுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. வாங்க என்ன ப்ராடக்ட்னு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நாப்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு கார் டீடைலிங் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் கார் டீடைலிங் கிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கிட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பேக்கிங் வரும்போது அவுட்டர் கவருமே நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ள ஒவ்வொரு நம்மளுக்கு கொடுத்த பேக்கேஜ்லையுமே வந்து கிட்லையுமே வந்து நீட்டாகவே பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஸ்பில்லுமே எங்கேயுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் கிளாஸ் கிளீனர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளோட விண்ட்ஷீல்டு வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்க முடியும். என்னதான் வந்து ரெகுலர் டே டு டே லைஃப்பில் வைப்பரை வந்து நம்ம வாட்டர் வச்சு நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு கிளீனர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பொல்யூஷனால் வர ஜஸ்ட் அந்த ஆயில் அந்த இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக க்ளீனாகி ஒரு நல்ல சைன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பாட் ரிமூவர். நம்ம காரில் உப்பு தண்ணி போட்டு கண்ணாடியில் அங்கங்கே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது டேஷ்போர்ட் பாலிஷ். ஒன்ஸ் நம்ம காரை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்டீரியர் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஷைன் இருக்கும். எப்பவுமே இந்த பாலிஷ் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு புது கார் ஃபீல் வரும். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷன். இது கார்ல யூஸ் பண்ணலாம், பைக்ல யூஸ் பண்ணலாம். ஒரு பிளாக் கலர்ல இருக்க நம்ம ட்ரிம்ஸ் எல்லாமே ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன லைஃப் கொடுத்து ரீஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா காரோட டயர் பாலிஷ். ஸோ ஷூக்கு பாலிஷ் போட்டால் எப்படி பளபளன்னு மின்னுமோ அதே மாதிரி இதை நம்ம சைடு வால்ஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா காரோட டயரும் பளபளன்னு மின்னும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வாஷர். இந்த ப்ராடக்ட் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபோம் ஷாம்பு. இது நம்மளுக்கு தெரியும், ரெகுலராக வாஷ் பண்ணும்போது ஒரு 1:10 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கார பளபளன்னு ஆக்கிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் கூடவே நம்மளுக்கு வந்து 2 ஆட்-ஆன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க, அது கூடவே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னொரு 2 to 3 டேஸில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு ஒரு டீடைல் ரிவ்யூ போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.